அயோக்கியர்களே, மனசாட்சியற்றவர்களே, துரோகிகளே, வரலாறு என்ற பெயரில் வரலாற்றையா நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? கதைகளை, கற்பனைகளை, உங்களுடைய சாதி வெறியை, மத வெறியை வரலாறு என்ற பெயரால் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நான் சொல்லல, நடிகர் கமலஹாசன் சொல்லுகிறார். அதுக்காண்டி என் கருத்து அது இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. என் கருத்து அதுதான், நம்ம கருத்து அதுதான். கூடுதல் ஆதாரத்துக்கு சொல்றேன். கமலஹாசன் அவர் மற்ற நடிகர்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த வரலாறு இந்த மாதிரி செய்திகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற ஆளு. அதுக்காண்டி அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம், அவர் படத்தை பாருங்க அப்படி எடுத்துக்காதீங்க. கம்பேரிசன் மற்ற நடிகர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய படிக்கிற ஆள் அவர். இவருக்கு ஒரு ஆசை, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பெரிய வீரரை பற்றி நாம் ஒரு பெரிய படம் எடுக்கணும். அவரே சொல்றார், நான் இந்தியாவில் அது மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறுகளை படித்தேன், நிறைய புத்தகங்களை படித்தேன். ஆனால் நான் படித்த புத்தகங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தால், அந்த புத்தகங்களை யார் எழுதினார்களோ அவர் என்ன சாதியை, என்ன மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த மதத்தை அவர் உயர்வாக, அந்த சாதியை உயர்வாக, இப்படித்தான் எல்லா புத்தகங்களும் இருந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடு வரல. என்னடா இது, இவர் அவர் சாதி அவர் மதம்ன்றதுக்காக வேண்டி கூட குறை எழுதி வச்சிருக்க மாதிரி தெரியுது, எப்படி உண்மை வரலாறு கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சேன். அதுக்கு அவர் கண்டுபிடிச்ச வழி என்ன தெரியுமா? நேராக பிரிட்டிஷ்கே போயிடுவோம், லண்டனுக்கே போயிடுவோம். அவன் தான் நம்ம ஆட்சி பண்ணணும், அவன்கிட்ட போய் கேட்போம். என்ன கேட்போம்? நீ இந்தியாவில் இருக்கும் பொழுது உனக்கு இந்தியாவில் ரொம்ப குடைச்சல் கொடுத்தவன் யாரு அப்படின்ற பட்டியல் அவன்கிட்ட கேட்போம். அவன் தானே பெரிய வீரனா இருப்பான். யாரு பிரிட்டிஷ்காரனுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தானோ அவன் தான் இந்தியாவில் பெரிய சுதந்திர போராட்ட வீரனாக இருப்பான். அப்படி ஒரு லிஸ்டை எடுப்போம் அப்படின்னு நேரா பிரிட்டிஷ்க்கு போறார். அங்க இருக்கிற இங்கிலாந்து மகாராணியை சந்திக்கிறார். அதனால் தான் அவர் அந்த படத்தை துவக்க விழாவிற்கு இங்கிலாந்து மகாராணியை அழைத்திருந்தார். அதனுடைய பின்னணி அதுதான். எதுக்குடா இங்கிலாந்து மகாராணியை கூப்பிடுறான் இந்த ஆளு அப்படின்னு பார்த்தா வரலாற்று பின்னணி இருக்கிறது. அவன் போய் கேட்கிறான், உனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்த ஆளு யாரு? அவர்கள் ஆவணங்களை எல்லாம் புரட்டி விட்டு ஒரு பெரிய பட்டியலை தருகிறார்கள். அந்த பட்டியலுக்குள்ளே தேடி தேடி ஒருவருடைய பெயரை பொறுக்கி எடுக்கிறான். மருதநாயகம் யூசுப் கான். மருதநாயகங்கிற பேரை படம் எடுத்தாரா கமலஹாசன்? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவில் நீ எழுதி வச்சிருக்க வரலாறு வரலாறு இல்லை. வரலாறு என்ற பெயரால் சாதி வெறியை, மத வெறியை, உன் இனத்தின் பெருமைகளை எழுதி இருக்கிறாய், உண்மை வரலாறு அல்ல. மருதநாயகத்துடைய வரலாறு சொல்லப்பட்டதா? தேடி துளாவி ஆங்கிலேயரிடமே கேட்டு அவர்களே வெறுத்து போகிற அளவிற்கு ஒருவன் வாழ் மடிந்திருக்கிறானே, அந்த மரித்து போன வீரனை பற்றி நீங்கள் எத்தனை வரிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மருதநாயகம் கான் சாஹிப் யூசுப் கான் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறான். எந்த அளவிற்கு அவன் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தான் என்றால், பல்வேறு போராட்டங்களில் அவனை ஜெயிக்க முடியாமல் கடைசியிலே ஒரு நாள் அவன் தொழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய மெய் காப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கி ஆங்கிலேய அரசு தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவனை கைது செய்கிறது. கூட வேலை பார்க்கிறவனே காட்டி கொடுக்கிறான், கைது செய்கிறது. கைது செய்து அவனை தூக்கிலிட்டு சாகடிக்கிறது. சாகடித்த பிறகும் அவனுக்கு அவன் மீது இருந்த வெறி தீரவில்லை. உடல் உறுப்புகளை கால் வேறு, கை வேறு, தலை வேறு, முண்டம் வேறு என்று தனித்தனியாக வெட்டி, ஒன்றை திருச்சியிலே, இன்னொன்றை வேறொரு ஊரிலே, இன்னொன்றை திண்டுக்கல்லிலே, இன்னொன்றை மதுரையிலே என்று அவனுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் தனித்தனியாக புதைத்தது ஆங்கிலேய அரசு. அப்ப எவ்வளவு வெறி இருந்திருக்கும் பாருங்க. இன்றைக்கும் மதுரைக்கு அருகிலே சம்மட்டிபுரம் என்ற பெயரிலே அவனுடைய தலை புதைக்கப்பட்ட இடம் இருக்கிறது. கான்சாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மதுரை நகரத்திற்குள்ளே கான் சாஹிப் வசித்த, மருதநாயகம் வசித்த வீடு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டை அவன் செத்ததோடு சரி என்று விட்டுவிடாமல் அவன் வாழ்ந்த வீட்டையும் இடிக்கிறது ஆங்கிலேய அரசு. இடித்து போட்டால் ஒரு மிகப்பெரிய மண்மேடு குமிஞ்சு கிடக்குது. இடிச்ச அந்த ரப்பீஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கும் மதுரையில் வாழ்கிறவர்களுக்கு தெரியும். நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். கான் சாஹிப் மேட்டு தெரு,
கான்சாபுரம் மேட்டு தெரு என்ற பெயரில் இன்றைக்கும் அந்த தெரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இடிச்சு போட்டது பூரா குமிஞ்சு கிடந்துச்சா, பெரிய மேடு மாறி, அதுவே பிற்காலத்தில் பெயராகிவிட்டது. மருதநாயகத்தை சொன்னீர்களா? மாப்பிள்ளாக்களை சொன்னீர்களா? ரயில் பட்டிகளை ஆணி துவாரத்திலே மூக்கை வைத்து உயிர் காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த அந்த